தர்மியான மாலை நேர வேளையிலே செய்திக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதில் 7, 8, 9 வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 10வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, இந்த வேளைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடியனை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உம்முடைய கிருபை அடியனோடு கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாசிக்கப்பட்ட வார்த்தை உம்முடையது. நீர் ஆசீர்வதித்து தந்தருளும். நீர் இதை பிட்டு கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமை பெறட்டும். துதி கன மகிமை யாவற்றை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. உலகெங்கிலும் SBM வானொலி மூலமாக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பின் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர்தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்துகிறார். தேவைகளை சந்திங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கன மகிமை யாவற்றை உமக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தைகளை ஆதாரமாக கொண்டு கடைசி கால நம்முடைய தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்டு உறுதி செய்யப்பட்ட அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தி, பரிபூர்ண பலவீனத்தினால் விளங்கும் பரிபூர்ண பலம். ஆங்கிலத்தில் இதை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்ட்ரென்த் பை பர்ஃபெக்ட் வீக்னஸ். பரிபூர்ண பலவீனத்தினால் விளங்கும் பரிபூர்ண பலம் என்கின்ற செய்தியிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பவுலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பவுல் தேவனால் அழைக்கப்பட்டு தேவ சித்தத்துக்கு தம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு சம்பவங்களும் அங்கே தேவன் அற்புதமாக அவரை வழி நடத்தின விதத்தையும் நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். இந்த செய்தியிலிருந்து தீர்க்கதரிசி பீட அழைப்பை பற்றி பேசுறார். பீட அழைப்பின் போது ஜனங்கள், யோவானே உன்னை அழைக்கிறேன் வா, உன் தாயார் இறந்து போனார்கள், உனக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது, வா யோவானே வந்துவிடு என்றெல்லாம் கூறி இணங்க வைக்க முயற்சிக்கிறார்கள். அது சரியான மனம் திரும்புதல் அல்ல. அவ்விதமாக வந்தவர்கள் அதிக தூரம் பிரயாணம் செய்வதில்லை. அவ்விதமான காரியங்களினால்தான் இன்று சபையானது எல்லாவற்றிலும் குழப்பமடைந்துள்ளது என்றார். மனம் குத்தப்படுவதற்கு நீ ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டியதில்லை. அந்த கிரியையை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் மனம் குத்தப்பட்டு மனம் திரும்பி
அவன் கிறிஸ்து கிட்ட வந்தான்னா அவன் கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பான். மற்றபடி நம்மளுடைய டெக்னிக்கை வச்சோ நிறைய பேர் நிறைய டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு. அதெல்லாம் ஒரு காரியத்துக்கு வேலைக்காக. அந்த கிரியைகளை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இப்போ தீர்க்கதரிசி அப்போஸ்தலர்கள் 10:44 குறிப்பிட்டு பேசுறாரு. பேதுரு இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேசிக்கிட்டு இருக்கும்போது யார் மேலையும் பேதுரு இங்க கையை வைக்கல. புறஜாதி மத்தியில தேவன் பேதுருவை கொண்டு வந்த நேரத்தில் இந்த அப்போஸ்தலர்கள் போய் கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவசியம் இல்லை அந்த இடத்துல. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் மத்தியில் அங்கே கை வச்சு ஜபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்கே சமாரியர்கள் மத்தியில் பிலிப்பு சுவிசேஷத்தை கொண்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்காக அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அங்கே சீனியர் மோஸ்ட் ஊழியக்காரங்க பேதுரு, யாக்கோபு இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே கை வச்சு ஜபிக்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்க. ஆனால் இங்கே புறஜாதி மத்தியில் வரும்போது பேதுரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே பரிசுத்த ஆவி இறங்குது. யாவீருடைய மகள் இறந்த நேரத்தில் அவன் சுகவீனமாக இருக்கிற நேரத்தில் அவன் வந்து கூப்பிடுறான், நீர் வந்து என் மகளை தொடுன்ட்டு. ஆனால் அந்த 100க்கு அதிபதி வந்து என் வேலைக்காரனை வந்து தொடுன்னு சொல்லலை, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த இடத்துல பீட அழைப்பென்று ஒன்றும் இல்லை என்பதை கவனித்தீர்களா? பீடமானது சபைக்கு வரும் ஒவ்வொரு நபரும் அங்கு சென்று முழங்கால் படியிட்டு தங்களுக்காகவும் தங்களுடைய பிரியமானவர்களுக்காகவும் ஜெபத்தையும் தேவன் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரங்களையும் அமைதியாக ஏறெடுக்கும் இடமாயிருக்கிறது. அவ்விதம் செய்த பின்பு தங்கள் இருக்கைகளுக்கு அவரவர் சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் சொல்றாரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. 1 பேதுரு 4:17 இங்கு கோடிடுறார். என்ற வார்த்தைக்கு இணங்க சபையானது தேவனுடைய வார்த்தையான நியாய தீர்ப்பு புறப்பட்டு செல்லும் இடமாய் உள்ளது. ஆனால் இன்று நாம் அதை அதிகமாக மாறுதலுக்குட்படுத்தி விட்டோம். வீட அழைப்பை கொடுப்பவர்களுக்கு எதிராக நான் இல்லை. நானே அநேக முறை அழைப்பை கொடுத்திருக்கிறேன். நான் இன்னுமாக தொடர்ந்து செல்வேனாகில் மேலும் அநேக வீட அழைப்புகளை கொடுப்பேன் பாருங்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அதை குறித்து விரோதமானது ஒன்றும் இல்லை, அதனால் பாதகமும் இல்லை என்றார். அது பரவாயில்லன்ட்டு போறார். இங்கு இயேசு கூறினதை கவனியுங்கள். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். யோவான் 5:37 மன்னிக்கணும் 6:37 6:44 எடுத்து அவர் பேசுறாரு. அது சரியான காரியமாகும். ஆகவே இவ்வசனங்களை பீட அழைப்பு என்ற காரியத்தை முழுவதுமாக தூக்கி எறிந்து விடுகிறது அல்லவா? வார்த்தையை பிரசங்கி என்பதே நம்முடைய பொறுப்பாகும். ஆமென். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஜனங்களை பயமுறுத்தி இழுத்து கட்டாயப்படுத்தும் காரியம் சரியானதல்ல. முதலாவதாக ஜனங்கள் தெளிந்த புத்தியுடன் மனம் திரும்புதலின் கீழ் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் இருக்கையில் இருந்தவாறே ஜனங்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பின்னர் தாங்கள் தவறாய் இருக்கிறார்கள் என்று நிச்சயப்படுத்தப்பட்ட அப்பாவங்களின் மன்னிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது இரண்டாவது காரியமாகும். அவ்விதமாகத்தான் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. பாருங்கள், ஏனெனில் அவர்கள் மனம் திரும்பினதையும் நான் கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக பெற்றுக்கொண்டேன் என்பதையும்
ஜனங்களுக்கு அடையாளப்படுத்துவதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். பின்பு அத்தகைய நபர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாகின்றார்கள். அநேகர் ஜனங்களை கட்டாயப்படுத்தி அவர்களை பீடத்தண்டைக்கு அழைப்பதை தொடர்ந்து செய்கின்றார்கள். அவ்விதமாக செய்ய விரும்புபவர்களை குறித்து என்னை பொறுத்தவரையில் அது சரியான காரியம் தான். ஆனால் அது வார்த்தையின்படி இல்லை. பாருங்கள், நான் வார்த்தையின் பேரில் சார்ந்திருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் வார்த்தையின் பேரில் சார்ந்திருக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம வார்த்தையின் சார்ந்திருக்கும் போது நம்ம ஒருபொழுதும் பின்னோக்கி போக முடியாது. நம்ம வார்த்தையில எப்பொழுதும் சார்ந்திருக்கக்கூடிய ஜனங்களா இருக்கணும். தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் வார்த்தையில் சார்ந்திருக்க விரும்புகிறேன். நம்முடைய தவறுகளை உற்று நோக்கி நம்மேல் அவைகளை சுமத்தாத ஒரு பரமபிதா இன்னுமாக நமக்காக இருக்கிறார் என்பதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாமின் வாழ்க்கையை குறித்த திவ்ய வாசகத்தை பவுல் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருப்பதை நான் படித்துக் கொண்டிருந்தேன். நம்மை போல அநேக சமயங்களில் அவன் பதறெல்லாம் இருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொய் சொன்னான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் வாசகம் எழுதப்படும் போது ஆபிரகாமுடைய குழப்பங்களையோ பதறுதல்களையோ இல்லை அவர் பொய் சொன்னதையோ அங்கே குறிப்பிடப்படலை. ரோமர் 4ஆவது அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவ்விதமாகவே என்னுடைய காரியங்களும் எழுதப்படும் என்று நம்புகிறேன் என்றார் தீர்க்கதரிசி. என்னுடைய தவறுகளோ மற்ற காரியங்களோ அல்ல, ஆனால் தேவ ஜனங்களுக்காக எதை செய்ய முயற்சித்தேன் என்ற என் இருதயத்தின் நோக்கமே காரியமாகும். ஏன்னா நம்முடைய எல்லா தவறுகளையும் அவர் கணக்கில் எடுத்துக்கிட்டார் ஆண்டவர். இந்த காலையிலும் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருந்த அவருடைய பொக்கிஷம் பார்த்துக்குங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். கடைசி காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவர் மூலமாக பேசி அவர்கிட்ட இதை சேர்த்து வைன்னு சொன்னார். யாருக்காகனா மனவாட்டிக்காக. என்ன அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்து அக்கறை கொள்ளுகிறவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த கடைசி காலத்தில் நிறைய வெவ்வேறான திசையில் ஜனங்கள் திசை மாறி போனாலும் தேவன் அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அந்த கூட்டத்தை பார்த்து தான் அவர் சொல்றாரு, சிறுமந்தையே பயப்படாதே, பிதாவானவர் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க சித்தமாக இருக்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் அதுல 32வது வார்த்தையை பார்த்தீங்கன்னா அங்க தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 11:32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 11வது அதிகாரத்தில் 32 விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு வேறு சிலர் நிந்தைகளையும்
அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல் எறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இந்த இடைப்பட்ட 38வது வசனத்தை அவர் இது பண்றார். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நம்மளெல்லாம் அவங்க என்ன செய்ய முடியாதான், பூரணர் ஆக முடியாது என்றார். அந்த வீரமுள்ள போர் சேவகர்களை குறித்து நாம் படிக்கும்போது நம்முடைய சிறிய சாட்சி அந்த நாளிலே அந்த ஜனங்களுக்கு இணையாக எங்கே நிற்கும் என்று நான் அதிசயிக்கிறேன். பாருங்க, இந்த தீர்க்கதரிசி பேசுகிற பேச்சை பாருங்க. இவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்யாத அற்புதம் இல்லை. மரிச்ச உடல்களை எழுப்பினார் தேவன். அநேக கேன்சர் பேஷண்ட்டுகளை சுகமாக்கினார். அநேக முடவர்கள் அந்த பைசாக்கி எல்லாம் போட்டு எந்திரிச்சு நடந்தாங்க. பல ட்ரக்குகள் நிறைத்து பைசாக்கிகள் அந்த வீல் சேர்ஸ் எல்லாம் நிறைச்சி கொண்டு போகப்பட்டது. அப்படி வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதாகம காலத்தில் இருந்து அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சவங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம சாட்சி ஏமாத்துறோன்றார். அந்த வீரமுள்ள போர் சேவகர்களை குறித்து நாம் படிக்கும்போது நம்முடைய சிறிய சாட்சி அந்த நாளிலே அந்த ஜனங்களுக்கு இணையாக எங்கே நிற்கும் என்று அதிசயிக்கிறேன். லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. தேவனுடைய கிருபை நம்மளை இம்மட்டுமாக பாதுகாத்து நம்மளை வழி நடத்தி வருகிறது. அந்த தேவன் நம்ம மேல கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் தம்முடைய சபையை வறுமையா விடாம பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிறைத்து நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமா விளங்கத்தக்கதாக நம்மை பலப்படுத்தக்கூடிய தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அந்த தேவனுடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் அதை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மளை வழி நடத்துற வார்த்தையாய் இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தேவனுக்கு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும். இங்க ஆண்டவர் பவுல்கிட்ட பேசும்போது பேசுறாரு, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நான் இதை ஒரு மூல வாக்கியம் என்றே அழைப்பேன் என்றால் பரிபூர்ண பலவீனத்தினால் விளங்கும் பரிபூர்ண பலம் என்னும் தலைப்பினால் இதை உபயோகிக்க விரும்புகிறேன். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்கள், பலவீனம் என்பதை உபயோகிப்பது ஒரு வழக்கத்திற்கு மாறான காரியமாகும். ஏனெனில் நாம் மிகவும் பலமுள்ளவர்கள் என்று எப்பொழுதும் சாட்சி பகருகிறவர்களாய் இருக்கிறோம். சபையார் முன்பாக எந்த காரியத்தை கொண்டு வந்தால் நலமாய் இருக்கும் என்பதை கண்டுபிடிக்க வாரம் முழுவதும் நான் முயற்சி செய்கிறேன் என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். கேட்பதற்கு மட்டும் இங்கு வருகை தருவதாய் இருந்தால் இங்கு நான் நிற்பதை காட்டிலும் யாராவது ஒருவர் பேசாதை நான் அதிகமாக கேட்பேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவருடைய நோக்கம் என்னன்னா நம்ம முற்றிலுமா நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். டோட்டலி சரண்டர் லைஃப். முற்றிலுமா நான் ஒண்ணுமே இல்லை, நான் புழுதின்ற நிலைமைக்கு ஒரு மனுஷன் வரணும்ட்டு ஆண்டவர் விருப்பப்படுறார். நான் புழுதிப்பா, நான் குப்பை, நான் ஒண்ணுக்கும் உதவாதவன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போதுதான் அந்த தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும்.
இங்க ஒரு பெண்மணியை பத்தி அவர் பேசுறார். ஒரு வீட்டிற்கு சென்றேன். நான் அங்கு வெளியே நின்று கொண்டிருக்கையில் ஒரு பெண்மணி அங்க வந்து சொல்றாங்க, நீங்க இந்த வீட்டுக்கு நான் வர்றதுக்கு, அதாவது எங்க வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கு எங்க வீடு பாத்திரமானது இல்லைன்றாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, நானும் ஒரு காலத்துல அப்படிப்பட்ட வீட்டில் தான் வாழ்ந்தேன்றார். நான் உங்களை கூப்பிடுறதுக்கு வெக்க முச்சேன்னு சொல்றாங்க அந்த அம்மா. சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சகோதரனே, என்னுடைய மிக அவசிய தேவை ஒன்று இருக்கிறது. நான் உங்கள் மேல் உண்மையான நம்பிக்கை வைத்துள்ளேன் என்றால் பின்புதான் நான் கண்டுபிடித்தேன் அந்த வீட்டினுடைய தேவைக்காக அவர் அங்கே ஜெபம் பண்றார். அப்புறம் அவர் தன்னுடைய சாட்சி அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது அந்த வீட்டை சுற்றி நான் பார்த்தேன், அது நான் வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இடத்தை போன்று ஒரு தாழ்மையான வீடாக இருந்தது. ஆனால் அவ்வீட்டின் சுவர்கள் கிறிஸ்துவின் படத்தால் என்ன செஞ்சிருந்தது? நிறைந்திருந்தது. மேஜையின் மேல் வேத புத்தகம் வைக்கப்பட்டிருந்தது. பின்பு நான் அந்த தாயாரை பார்த்து, இத்தகைய ஓர் வீட்டிற்குள் நான் பிரவேசிக்க என் வாழ்நாளில் கிடைக்க பெற்ற ஓர் உயர்வாக எண்ணுகிறேன். தீர்க்கதரிசி எப்படி அங்க பேசுறாரு பாருங்க. அந்த வீட்டில் போயிட்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட வீட்டில் நான் வந்ததுக்கு என் வாழ்க்கையிலே கிடைச்ச ஒரு பெரிய உயர்வான காரியமா நான் என்ன செய்யறேன் என்றார். ஒரு ஏழ்மையான சகோதரி வீட்டுக்குள்ள போயிட்டு. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் வசதியானவங்களை பார்த்து தான் ஓடுறாங்க. ஆனா இவர் அந்த தாழ்மையான வீட்டில் போயிட்டு சொல்றாரு, இந்த இடத்துல வந்ததை நான் ஒரு உயர்வா எண்ணுகிறேன்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவங்க 2 பேரும் 5 மணி நேரம் அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. தீர்க்கதரிசி அந்த வீட்டுல 5 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க. 5 மணி நேரம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் பதிலளித்தார். தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க, விடாப்பிடியா ஜெபிக்கிறாங்க 5 மணி நேரம். இன்னைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோன்ட்டு நம்ம ஒவ்வொருக்கும் தான் தெரியும். நம்ம எந்த அளவுக்கு ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம ஜெப ஆவியினால் நிறைஞ்சிருக்கிறோன்றது நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தெரியும். பாருங்க, அவர் சொல்றாரு, சகோதரி காக்ஸ் அவர்கள் எடுத்த முயற்சிகளின் மூலம் நாங்கள் ஏதாகிலும் செய்யத்தக்க சந்தர்ப்பம் கிடைக்கத்தக்கதாக அக்காலையில் நானும் தாயார் காக்ஸ் அவர்களும் மேஜையை சுற்றிலும் இருந்து தலைவணங்கி ஜெபித்தோம். அவ்விதமாக மற்றவர்களும் கேட்ட பொழுது தேவன் வழியை திறந்தார். அவர் தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு எப்பொழுதும் தேவன் வந்து வழியை திறக்கிற தேவனா இருக்கிறார். அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ பலவீனமா இருக்கு பிரதர், பலவீனமா இருக்கு பாஸ்டர், மாதிரிலாம் ஜெபிக்கவே முடியல, முழங்கால் போட்டால் தூக்கம் வந்துடுது, நீ ஸ்தோத்திர பலிகளை ஏறிடு, முழங்காலில் நிற்க பழகு, தூக்கத்தின் ஆவின் உன்னை விட்டு விலகும். நீ ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஜப ஆவி உனக்குள்ள வரும். அந்த ஜப ஆவி உனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ மணிக்கணக்கா ஜெபிக்கலாம். சொல்றாரு, நம்முடைய பலவீனத்தை ஒரு சாக்காக வைக்க நாம் முயற்சிக்கிறோம். நாம் எவ்வளவு பெரியவர்கள் என்றோ அல்லது எவ்வளவு மகத்துவமானவர்கள் என்றோ கூற விரும்புகிறோம். அத்தகைய ஒரு காரியத்தை நம்முடைய மனதிலிருந்து எடுத்து போடவே தேவன் எனக்கு இப்படி ஒரு மூல வார்த்தையை கொடுத்தார். நம்முடைய தவறு எங்குள்ளது என்று கண்டு அதை சரி செய்வதற்காக நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு எதுக்கு வரோமா? நம்முடைய தவறு எங்க இருக்குது, அந்த தவறை கண்டு அந்த தவறிலிருந்து வெளியே வரணும். சிறு சிறு காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். வேறு ஏதாகிலும் ஒரு நோக்கத்திற்காக நாம் ஆலயத்திற்கு வருகிறோம் என்றால் இங்கிருந்து பிரயோஜனமான ஏதாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள இயலாது என நான் அஞ்சுகிறேன். நம்முடைய தவறான பாகம் எது என்றும் நம்முடைய பலவீனம் எது என்றும் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதையும் கண்டு நம்முடைய நம்பிக்கையை
பலமுள்ள ஒருவரிடம் ஒப்படைக்கும் நோக்கத்திற்காக கண்டிப்பாக சபைக்கு வர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்மில் அநேகர் எனக்கு சரியான கல்வி அறிவு இல்லை, என்னில் பலம் ஏதும் இல்லை, நான் இக்காரியங்களை செய்ய இயலாதவன் என்று சாட்சி கூற விரும்பி அதையே ஒரு சாக்காக வைக்க விரும்புகிறீர்கள். நீங்கள் அவ்விதமாகவே தொடர்ந்து இருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தையும் உண்டாக்காது. ஆனால் நாம் எந்த பலவீனங்களை சாக்கு போக்காக உபயோகிக்கிறோமோ அந்த காரியத்தையே தேவன் தமது வேலைக்காக பயன்படுத்த எடுத்துக்கொள்கிறார். பாருங்கள், நாம் அந்த நிலைமைக்குள்ளாக வரும் வரை தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அது உண்மை. நாம் அதன் காரணத்திற்குள்ளாக நாம் செல்லலாம். நாம் வாசித்தபடி வெளி உலகத்தினால் பலவீனர்கள் என்றும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்றும் கருதப்பட்ட ஜனங்களே யுத்தத்தின் முதல் வரிசையில் நின்று வீரர்களாகவும் ஜெயிக்கிறவர்களாகவும் இருந்தனர். தேவன் தங்களை தகுதி இல்லாதவர்கள் என்று உணர்கிறவர்களையே அவ்விதம் உபயோகிக்கிறார். தேவன் யாரை உபயோகிக்கிறாரா? நான் இந்த காரியத்துக்கு தகுதியே இல்லை அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்களோ, யார் ஓடுறாங்களோ அவங்கள பிடிச்சி தான் என்ன செய்கிறார்? அவர் அங்கே உபயோகிக்கிறார். பாருங்க, நீங்கள் மோசையை பார்க்கலாம். மோசை கிட்ட தேவன் பேசும்போது நேரடியாக சொன்னான், ஐயா என்னால் முடியாது, நான் திக்குவாயேன், நான் என்னால் பேச முடியாது, நான் இந்த வம்புக்கே வரல, நான் ஓடுறேன்னா. ஆனால் தேவன் விட்டாரா? விடலை. அவனை பிடிச்சி தான் அந்த வேலையை செஞ்சார். பாருங்க, நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஒரு சிலர் சகோதரர் பிரணாம் கிட்ட கேட்குறாங்க, அதாவது தீர்க்கதரிசிக்கிட்ட, நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டோம், ஆண்டவர்கிட்ட வரங்களுக்காக ஜெபிக்கலாமான்ட்டு. தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க வரங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம். வரங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் வச்சிருந்தாருன்னா தன்னால் அந்த வரங்கள் உங்கள் மத்தியில் அது என்ன செய்யும்? கிரியை செய்யும். எதையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தேவன்கிட்ட எதையும் வாங்கக்கூடாது. ஊழிய பாதையில் நமக்காக அவர் எதை வச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தை தேவன் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா அவர் பேசுகிறார், நான் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அதன் உபயோகத்திற்காக வரங்களை நாட வேண்டும் என்று கூறியிருக்கிறாரே என்றார். அதற்கு நான் திணிக்கப்பட்ட சட்டையை போலாகி விடுமே என்று அவங்க பேசுனவங்களுக்கு அவர் பதில் கொடுக்குறார். வேதத்தை நம்ம கவனிச்சோம்னா தேவன் உபயோகிக்கும் மனுஷர் எல்லாருமே எப்போதும் அதிலிருந்து ஓடவே முயற்சித்தாங்க. ஒரு மனுஷன் ஏதாகிலும் ஒன்றை செய்ய விரும்பி அதை தன்னுடைய திறமையினால் செய்ய முடியும் என்று எண்ணுகின்ற வரை தேவன் அத்தகைய மனிதனை ஒருபோதும் உபயோகிக்க மாட்டார். திறமை ஒன்றுக்கும் உதவர். நம்ம திறமையினால நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் தேவன் அந்த மனிதனை ஒருபோதும் உபயோகிக்க மாட்டார். மோசே, பவுல், மற்றவர்களை கவனியுங்கள், இவர்கள் எல்லாரும் அதை விட்டு ஓட முயற்சித்தவர்களாகவே இருந்தனர். நான் அந்த சகோதரர்களை பார்த்து, எதையும் நாடாதீர்கள், உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் ஏதாகிலும் வைத்திருந்தால் அவர் அதை தருவார். ஆமென். தேவன் கொடுக்கணும்ட்டு வச்சிருந்தார்னா அது நிச்சயமா கொடுப்பார். அவரா கொடுத்து அந்த வரம் அங்கே ஆப்ரேஷனில் வரும்பொழுது அது சக்சஸ் ஆகும். அது ஊழிய வளர்ச்சிக்கு நல்லதா இருக்கும். அப்போ தேவன் ஏதாவது வைத்திருந்தால் அவர் அதை தருவார். அதை குறித்து அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று கூறினேன். மேலும் நான் இன்றைக்கு எல்லாரும் இதை அதை செய்ய விரும்பி மகத்தானவர்களாக விரும்புகிறார்கள். அது நிமித்தம் இன்றைக்கு நாம் எதை பெற்றுக்கொண்டோம் பாருங்கள். மகத்தானவர்களாக இருக்க முயற்சிப்பதை காட்டிலும் எவ்வளவு சிறியவர்களாக நாம் மாற முடியும். கிறிஸ்தவமே தான். எவ்வளவு சிறியவர்களாக நாம் மாற முடியும் என்பதை முயற்சி செய்ய வேண்டும்.
பாருங்கள், அப்பொழுது தேவன் நம்மை உபயோகிக்க முடியும். நான் குறிப்பிடுவதற்காக அநேக வேத வசனங்களை எழுதி வைத்திருக்கிறேன். ஒருவேளை யுத்த களத்தில் தேவன் எப்பொழுதும் கொண்டிருந்த வீரர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பலவீனர் தான். யாரும் அங்க ஸ்ட்ராங்கான மனுஷன் கிடையாது. புறக்கணிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க, புறம்பாக்கப்பட்டவனாக இருந்தாங்க, ஒரு தகுதியும் இல்லாம இருந்தாங்க, வல்லமை இல்லாதவன். அதுதான் தேவன் உபயோகிக்க ஆரம்பிக்கும் தகுதியான நிலைமையாகும். அது உண்மை. நீங்கள் ஒன்றும் இல்லை என்றும் தங்களால் ஏதும் இயலாது என்று உணரும் போது அப்பொழுதுதான் தேவன் அவர்களை எடுத்து அவர்களை கொண்டு ஏதாகிலும் செய்வார். ஆனால் நம்மால் அதை செய்யக்கூடும் என்று நாம் எண்ணும் போது தேவன் நம்மை உபயோகிக்க முடியாது. நான் இதை செஞ்சிருவேன், நான் அதை செஞ்சிருவேன், நான் இதை சாதிச்சிருவேன், அதை சாதிச்சிருவேன்னு போனோம்னா தேவன் ஒதுங்கிடுவார். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் மண்ணுன்ட்டு அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா எல்லாவற்றையும் அவரே செஞ்சு கொடுப்பார். ஏனெனில் நாமே அதை செய்ய விரும்புகிறோம். மாறாக நாம் தகுதி இல்லாதவர்கள் என்பன போன்ற உணர்வுகளை பெற்று நாம் அதை செய்ய விரும்பாதவர்களாகலாம். ஆனால் நாம் அத்தகைய நிலைமையில் தேவனுடைய அழைப்பிற்கு செவி கொடுப்போம் என்றால் அந்த ஒரு காரியத்திற்குள்ளாக தான் தேவன் நுழைய விரும்புகிறார். நான் ஒண்ணுமில்லைன்ட்டு அவர் கையில கொடுக்கும்போது தான் அவர் உள்ள வரார். அத்தகைய தோற்றமாக நாம் மாறும்போது அவர் நம்மில் காரியத்தை நடத்த முடியும். தேவ காரியம் நமக்குள்ள நிகழணும். நம்ம வச்சு அவர் ஏதாவது செய்யணும்னா நம்ம டோட்டலா பூஜ்யமாகணும், ஜீரோ. நாம் தகுதி இல்லாதவர்கள் என்ற நிலைமைக்குள்ளாகும் போது அவருடைய ஆவிக்கு ஒப்பு கொடுக்கும் பிரஜைகளாகிறோம். நம்மால் முடியும் என்று நினைக்கும் வரை அதை செய்ய நம்மால் இயலாது. ஆனால் நம்மால் முடியாது என்று அறிந்து அத்தகைய ஒரு இடத்தை நாம் அடைந்து தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அதை நம்மில் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாமே அதை செய்ய முயற்சிக்கும் போது நாம் தவறுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் தேவனை மட்டும் சார்ந்து ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஒருபோதும் தவறாதவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் ஒருபோதும் தவறாதவராய் இருக்கிறார். வழுவாமல் இருக்கும் ஒரு காரியத்தை மட்டுமே தேவனால் செய்யக்கூடாது. வழுவாமல் இருக்கும் ஒரு காரியத்தை மட்டுமே தேவனால் செய்ய முடியாதா? செய்யக்கூடாது. ஆகவே நாம் நம்முடைய சொந்த திறமைகளை சார்ந்து இருக்கும் வரை நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் நாம் ஒன்றுமில்லை என்று அறிந்து அத்தகைய இடத்தை நாம் அடையும் போது அப்பொழுது தேவன் நம்மை உபயோகிக்க முடியும். தேவன் நம்மளை உபயோகிக்கணும்னா நம்ம ஒன்றுமற்றவர்களா அவருடைய கரத்துல போகணும். ஒரு காரியத்தை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது மனதில் இருத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றார். அது எந்த காரியம்? தேவனுடைய விருப்பம் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டுமானால் ஒரு காரியத்தை நாம் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். அது என்ன? அதுதான் மனித திறமை. நம்முடைய சொந்த திறமையினால் புத்தி கூர்மையினால் அதை செய்யக்கூடும் என்ற இடத்தை அடையும் போது அத்தகைய உணர்வுகளை நாம் மேற்கொண்டு தேவன் நம்மை உபயோகிக்கத்தக்கதாக அவைகளை முற்றிலும் களைந்து புறம்பாக்கிவிட வேண்டும். அதுதான் சரியான காரியமாகும். முற்றுமாய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவருடைய வருகை சமீபம். அந்த வருகையில நம்ம போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா முற்றிலுமா உங்களை ஒப்புக் கொடுங்க. ஒரு திறமையை கூட நம்மால் உபயோகிக்க முடியாது. முற்றுமான ஒரு சமர்ப்பித்தலை நாம் செய்து தேவனிடத்தில் வர வேண்டும். உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். எது? ஆவி, ஆத்மா, சரீரம். இது மூணு குற்றமற்றதா இருக்கணும். அவருடைய வருகையில மாசற்றதா இருக்கணும். அவருடைய சித்தத்தை என்னிலும் உங்களிலும் அவர் செய்யத்தக்கதாக
நம்முடைய நாம் என்ற எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் நான் இப்படி வந்தாச்சுன்னா தேவன் ஒதுங்கிடுவார். இப்பொழுது கவனியுங்கள், அது கடினம் என்று நான் அறிவேன். ஏனெனில் நாம் எப்பொழுதும் நாம் அறிந்த ஒன்றை அல்லது நம்முடைய பாகத்தை முன்பாக வைத்து காரியங்களை செய்ய விரும்புகிறோம். ஆனால் இதை இந்த பிரகாரமாக செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று நாம் கூறுவோம். அத்தகைய வழியில் நீங்கள் அதை செய்யும் போது அது தவறாக போய்விடும். தேவன் அந்த முயற்சியை உபயோகிக்க மாட்டார். தேவன் உங்களுடைய திறமையை உபயோகிக்க மாட்டார் என்ற காரியத்தை கர்த்தருடைய உதவியினால் நான் சொல்லுகிறேன். இன்றுள்ள உலகத்தின் காரியம் இதுதான். நாம் வேத பள்ளிகளின் அனுபவத்தின் மேலும் கல்வியின் மேலும் ஸ்தாபனத்தின் மேலும் ஒருவரையொருவர் அதிகமாக சார்ந்திருக்கிறோம். ஒருவரையொருவர் உயர்த்துவீர்கள் என்றால் உங்களில் விசுவாசம் எவ்விதம் உண்டாயிருக்கும் என்று வேதம் கூறுகிறது. இந்த மனிதன் மகத்தானவர், ஆகவே நான் அவர் மேல் சார்ந்து கொள்வேன் என்று எதிர்பார்க்கும் போது அத்தகைய செய்கை தேவனை படுத்தாதாக காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட செயல்கள் தேவனை புரியப்படுத்தாது. நாம் தேவனை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த திறமையின் பேரிலோ அல்லது எந்த மனுஷனின் மேலோ நம்பிக்கை வைக்கக்கூடாது. மாறாக தேவனை நிச்சயமாக நாம் சார்ந்திருக்க வேண்டும். யாருடைய திறமையா இருந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அது தேவனுடைய பார்வையில் பிரயோஜனமற்றது. தேவன் தம்முடைய நோக்கத்தை நம்மில் நிறைவேற்றும் முன்பு நம்முடைய திறமைகளை எல்லாம் அவர் நம்மை விட்டு அகற்ற வேண்டியவராயிருக்கிறார். தேவன் நாம் செய்வதற்காக ஒரு காரியத்தை வைத்திருந்து நாமோ அதை நல்ல விதமாக செய்கிறோம் என்று எண்ணம் கொண்டிருப்போம் என்றால் நாம் ஒருபோதும் தேவனால் உபயோகிக்கப்பட முடியாது. நிச்சயமாக அது அப்படித்தான். அது நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து அது சரியா இல்லையா என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். மகத்தான சாதனைகள் என்று நாம் செய்த காரியங்களை எண்ணி பாருங்கள். இந்த அமெரிக்காவை பத்தி அவர் பேசுறார். ஐக்கிய நாடுகளில் கிறிஸ்தவம் எங்கே? நாம் பெற்றுக்கொண்ட நம்முடைய சபைகள், ஸ்தாபனங்கள், சுவிசேஷர்கள், சுகமாக்கும் கூட்டங்கள், இவைகள் எல்லாம் எங்கே? இவைகள் எல்லாம் என்ன என்றார். ஆரம்பத்தில் இருந்ததை காட்டிலும் கேவலமாகிவிட்டது. முன்பு இருந்ததை காட்டிலும் இவைகள் இன்றைக்கு மிகவும் மோசமாகிவிட்டது. ஏனெனில் அதை நாம் மனித திறமையின் மூலமாக செய்ய முயற்சிக்கிறோம். அப்போ மனித திறமைன்னு ஒன்று உள்ள வந்துருச்சுன்னா எல்லாமே வேஸ்ட் தான். அவர்கள் கூட்டமாக கூடி நீண்டதொரு ஜெபம் செய்து பின்பு கலைந்து செல்கின்றனர். அதிக எண்ணிக்கையான புராட்டஸ்டன்ட்களும் கத்தோலிக்கருமாக ஏறத்தாழ 50,000 பேர் கூடி ஏதோ ஒரு ஜெபங்களை ஏறெடுத்தனர். அவ்விதமாக செய்வதற்கு அவர்கள் கூடாமலேயே இருந்திருக்கலாம். நம்முடைய ஜெபம் வேதபூர்வமா இருக்கணும். இருதயத்தில் இருக்கிற அந்த எல்லா காரியங்களையும் அப்படியே தேவ சமூகத்தில் கொட்டுறதா இருக்கணும். ஏதோ புக்கில் எழுதி வச்சு படிக்கிற காரியமா இருக்கக்கூடாது. ஜெபம் தேவனோடு பேசுறது தான் ஜெபம். அப்படி அவர்கள் கூடாமலே இருந்திருக்கலாம். அது தேவனுடைய பார்வையில் ஒன்றுமில்லாததாக இருக்கிறது. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அத்தகைய ஆணியை அடிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. அது சரியில்லை, அது தவறுன்றதை அவர் சுட்டி காட்டி அவர் சொல்றாரு, இந்த ஆணி அடிச்சுதான் ஆகணும். அது என்ன நன்மையை பயத்தது? ஒன்றுமில்லை. தன்னை கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒவ்வொரு நபரும் தங்களுடைய சொந்த திறமையை மறந்து தேவனிடத்தில் சார்ந்து கொள்ளும் வரை அது ஒருபோதும் சரியா இருக்காது. அவரை சார்ந்து கொள்ளும் போது தேவன் தம்முடைய நோக்கமாகிய ஒரு எழுப்புதலை அல்லது சகோதரனே நாம் உயிர்ப்பிக்கப்படத்தக்க ஒரு மரணத்தை அவர் முதலாவதாக அனுப்ப வேண்டியவராய் இருக்கிறார். நீங்கள் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பு மரணம் அடைய வேண்டும். நமக்குள்ளாக ஒரு மரணத்தை தேவன் நாடுகிறார். என்னையும் சேர்த்து இந்த கூடாரத்திற்கு ஒரு மரணம் தேவையா இருக்கிறது என்றார்.
ஒரு புதிய ஜீவனுக்குள், ஒரு புதிய பிடிப்பிற்குள், ஒரு புதிய நம்பிக்கைக்குள், ஒரு புதிய அனுபவத்திற்குள் நாம் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்பட ஒரு மரணம் நமக்கு தேவையா இருக்கிறது. முதலில் ஒரு நாள் புலம்பல் நமக்கு தேவையா இருக்கிறது. நம்முடைய பள்ளிக்கூடங்களின் மேலும் திட்டம் இதெல்லாம் இந்த பிள்ளைங்க காப்பி அடித்து பாஸ் ஆகிறத பற்றியெல்லாம் பேசுகிறாரு. அதை விட ஒரு பையன் அங்கே பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்பா கிட்ட வந்து, நான் இன்னைக்கு பரீட்சைக்கு போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு அவன் 2வது ரக மார்க் எடுத்து பாஸ் ஆனாவே போதுன்றார். காப்பி அடித்து முதல் தரத்தில் பாஸ் ஆகிறத விட காப்பி அடிக்காமல் 2வது தரத்தில் பாஸ் ஆகி, அதாவது பிள்ளைங்க பரீட்சைக்கு போகிறாங்கன்னா பெற்றோர்கள் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த பிள்ளை அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தாய்மார்கள் பிள்ளைகளோடு இருக்கும்போது இந்த தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு ஊட்டி வளர்க்கும்போது அந்த பிள்ளைகள் அந்த ஜெப சிந்தைக்குள்ளே வளர முடியும். இப்போ என் பேத்தியெல்லாம் இருக்கிறா, திடீர்னு எங்கேயாவது விழுந்துட்டு ஓடி வந்தாலும் அடிபட்டுட்டு உடனே வந்துட்டு, தாத்தா எனக்காக ஜெபம் பண்ணுங்க தாத்தா, ஏதோ இங்கே அடிபட்டுட்டு உடனே சொல்லுவாள் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. அப்போ நம்முடைய பிள்ளைகள் வந்து இந்த சிறு வயது முதற்கொண்டே அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வளர்க்கப்படணும். எப்படி உபாகமத்தில் சொன்னாரோ அவர், படுக்கும்போது, உட்காரும்போது, எந்திரிக்கும் போது நீ எப்போ பார்த்தாலும் தேவனுடைய இந்த வார்த்தைகளை என்ன செய்ய அவங்களுக்கு ஊட்டி வளர்க்கணுன்றார். அவரை சார்ந்து கொள்ளும்போது தேவன் தம்முடைய நோக்கமாக எழுப்புதலை அல்ல சகோதரனே, நாம் உயிர்ப்பிக்கப்படத்தக்க ஒரு மரணத்தை அவர் முதலாவது என்ன செய்கிறார், நமக்கு கொடுக்கிறாரு. அந்த மரணம் நம்மளை ஜீவனுக்குள்ளாக என்ன செய்கிறது, வழி நடத்துது. இன்னைக்கு வந்து அத்தகைய மனித திறமை என்று நாம் விலகிவிட வேண்டும். வீட்டு பெண்மணியிலிருந்து விவசாயி, கைவேலைக்காரன் மற்றும் யாராய் இருந்தாலும் நம்முடைய ஆத்மாக்களை நாம் ஒன்றுமில்லை என்று முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் இடத்திற்கு வந்த பின்பு அங்கிருந்து தேவன் நம்மில் ஆரம்பிக்கப்பட விட்டுவிட வேண்டும். நம்ம ஒன்றும் இல்லைன்ட்டு அவர்கிட்ட கொடுக்கும்போது தான் அவர் நமக்குள்ள ஆரம்பமாகிறார். அப்பொழுது அவர் நம்மில் அசைவாடி கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அந்த காரியத்தை தான் நாம் வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் கிரியை செய்யணும். அவர் கிரியை செய்யும் போது அது பரிபூரணமாக. தேவன் எப்பொழுதும் ஒன்றுமில்லாதவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை விசேஷமானவர்களாக மாற்றுகிறார் என்பதை சரித்திரமானது அன்றும் இன்றும் நிரூபிக்கிறதாய் இருக்கின்றது. ஒன்றுமற்ற நபரையே தேவன் தம் கரத்தில் எடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நல்ல வேத பண்டித்துவ பின்னணி இல்லாமல் போனால் இன்று நீங்கள் ஒரு நகரத்திற்குள் நுழையவோ அல்லது ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்ய முயற்சிக்கவோ முடியாது. ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு பின்னணியும் மகத்தான பயிற்சிகளும் இருக்குமானால் நீங்கள் எந்த பட்டணத்திற்குள் வேண்டுமானாலும் சென்று அங்குள்ள ஒத்துழைப்பை பெற்று ஒரு மகத்தான கூட்டத்தை அமைக்கலாம் என்றார். மற்ற எல்லாவற்றையும் போல அது அமைந்திருக்கும். ஆனால் அது என்ன விதமான நன்மையை பயக்கக்கூடும் பாருங்கள். அக்கூட்டங்களில் சிறு பெண் பிள்ளைகள், பையன்கள் மெல்லும் பசை மிட்டாய் போட்டுக்கிட்டு அங்கே ஏதோ பொழுதுபோக்கு வந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. அங்கே ஒரு தேவ பயம் காணப்படாது. தேவ பிரசன்னம் அங்கே அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா அவன் டிகிரியோட போகிறான், டிப்ளமோவோட போகிறான், டிடிஎல் என்னென்ன பட்டங்கள் இருக்கோ அந்த பட்டத்தோடு அவன் போகிறான். பரிசுத்த அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் கீழே முழங்காலில் நின்று தேவற்றிருந்து செய்தியை பெற்று போனான்னா அங்கே பயம் உண்டாகும் ஜனங்கள் மத்தியில். இவன் டிகிரி டிப்ளமோட போகிறதுனால அங்கே எல்லாம் சிங்கமும் அதையும் எதையும் அங்கே மென்னுக்கிட்டு உட்காந்துருக்கு ஜனங்கள். அதனால் ஒரு லாபமும் இல்லை. சொல்கிறாரு, ஒருவேளை 30,000 பேர் கூடினாலும் இல்லை 10,000 பேர் கூடினாலும் அடுத்த டைம் போகும்போது அது 10% அது அதிகமாக இருக்கணுன்றார். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கிறதில்லைன்றார். ஏன் நடக்கிறதில்ல? ஏன்னா நம்ம போகிற லைன் அப்படி. ஆனால் இவர் போன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டத்தை தேவன் கொண்டு வந்து சேர்த்தார். ஏகப்பட்ட ஜனங்கள் அன்னைக்கு விதைச்ச விதைகள்லாம் இன்னைக்கு அது எல்லா அறுவடைக்கு வந்து நின்றுகிட்டு இருக்கு. உணர்ச்சி வசம் மூலமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. கை குலுக்குதல், அழுதல், சத்தமிடுதல், ஆவியில் நடனமாடுதல் மற்றும் வெளிப்பிரகாரமான உணர்வு தூண்டப்பட்ட ஏதாகிலும் ஒன்றின் மேல் கட்டுகிறார். அது கல்வியின் மூலம் கட்டப்படுவதை காட்டிலும் அவலட்சணமானது. பிசாசு உங்களை இந்த பக்கம் இழுக்க முடியவில்லை என்றால் அவன் வேறு பக்கமாக உங்களை தள்ளிவிடுவான்.
ஆனால் காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒன்றையும் சார்ந்திராமல் உங்களால் செய்ய முடிந்த காரியங்களையும் உங்களையும் எல்லாவற்றையும் உங்கள் பலவீனங்களையும் முற்றுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இதோ அடியேன் என்று கூறுங்கள். எந்த திறமையின் மேலும் நம்பிக்கை வைக்காமல் ஒன்றுமில்லாமல் ஆகுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கண்டுபிடியுங்கள். அத்தகைய வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க என்றார். தேவன் எப்பொழுதும் ஒன்றுமில்லாதவர்களை விசேஷித்தவர்களாக செய்து உபயோகித்தார் என்பதை வேத வாக்கியங்களின் வாயிலாக நாம் காண்கிறோம். இந்த நவநாகரிக உலகம் புறம்பே தள்ளினவர்களை அவர் உபயோகிக்கத்தக்கதாக தம் கரத்தில் எடுக்கிறார். அப்போஸ்தலர்களை பற்றி சிந்தியுங்கள். பேதுரு, யோவான் இவர்களை குறித்து யோசித்து பாருங்கள். அவர்கள் மீன் பிடிப்பவர்கள், போதுமான கல்வி அறிவின்றி தங்கள் சொந்த பெயரை கூட எழுத தெரியாதவர்கள், படிப்பறிவில்லாத அறியாமை உள்ளவர்கள். அத்தகைய மனிதர்கள் தங்களை ஒரு பெரியவர்கள் என்று கருதிய கனவான்களையும் கல்வி அறிவு படைத்த ரபிக்களையும் அந்நாட்களில் செல்வ மிகுந்தவர்களையும் பண்டிதர்களையும் சபை அங்கத்தினர்களையும் தேவன் தள்ளிவிட்டு, பெரிய பெரிய ஆளெல்லாம் தேவன் தள்ளிட்டார். ஒன்றுமில்லாதவர்களை எடுத்து அவர்களை உபயோகித்தார். அன்னைக்கு அவர் ஒன்றுமில்லாதவங்களை எடுத்து உபயோகிச்சார்னா இன்னைக்கும் அவர் ஒன்றுமில்லாதவங்களை தான் எடுத்து உபயோகிப்பார். முன்ன என்ன நடந்துச்சோ அதுதான் இப்பயும் நடக்கும். இப்பொழுது கவனியுங்கள். தங்களை பெரியவர்கள் என்று எண்ணுகிறவர்கள் அவருடைய ஜனத்தில் ஒருவராக ஆகலாம். ஆனால் அவர்கள் தாங்கள் பெரியவர்கள் என்பதை மறக்க ஆயத்தமாய் இருந்தால் தேவன் அவர்களையும் உபயோகிக்க முடியும். நீங்கள் பெரியவர்கள் என்பதை மறந்து ஒன்றுமில்லாதவர்களாக மாறும்போது தேவன் உங்களை விசேஷமானவர்களாக மாற்றி உபயோகிக்கக்கூடும். ஆனால் நீங்கள் முக்கியமானவர்கள் என்பதை மறக்க வேண்டும். சில ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக மாறினவுடன் அகந்தை உள்ளவர்களாகவும் வித்தியாசமானவர்களாகவும் மாறிவிடுகின்றனர். நம்மில் அநேகர் நம்முடைய ஜீவியங்களில் அவ்விதமாக செய்கிறோம். அது உண்மை. அவர்கள் மாறான பாதையை எடுத்துக்கொள்ளும் போது முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் அதிகமாக உங்களை துறக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவதற்கு அங்கே அதிக இடம் உண்டாயிருக்கும். எலிசா யோசபாத்தையும் அவனை சார்ந்தவர்களையும் பார்த்து, இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், ஆழமாக தோண்டும் போது தண்ணீர் நிரப்புவதற்கு அதிக இடம் உண்டாயிருக்கும். 2 ராஜாக்கள் 3:16 இப்படி பேசுறார் என்று கூறினது போல நம்முடைய நாம் என்ற காரியத்தையும் குப்பையான நம்முடைய திறமைகளையும் அதிகமாக நம்மை விட்டு வெளியே தள்ளும் போது தேவனுடைய ஆவியானவர் நிரப்புவதற்கு அதிக இடம் அங்கே உண்டாயிருக்கும். 2 கொரிந்தியர் அங்க வாசிக்கப்பட்ட வார்த்தை இங்க பேசுறாரு. அவன் ஒரு மகத்தான மனிதன். யாரு? பவுல். அவன் ஒரு மகத்தான பண்டிதனாக இருந்தான். ஆனால் அவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக தான் அறிந்த எல்லாவற்றையும் மறக்க வேண்டியதாயிற்று. எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறம்தான் தேவன் அவனை எடுத்து உபயோகப்படுத்துறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த கல்வி அறிவை பெற்ற மனிதன் தன்னை பற்றியும் தான் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தையும் குறித்து கூறுகிறபடி படிப்போம். இந்த மனிதன் பயிற்சி பெற்று உலகத்தில் உள்ள மொழிகளில் ஏறத்தாழ எல்லா மொழிகளிலும் பேசக்கூடியவனாக இருந்தான். பவுலை பற்றி தீர்க்கதரிசி சொல்றார். ஏறத்தாழ எல்லா பாஷைகளையும் பேசத்தக்கதான மனுஷனா இருந்தான். அதை குறித்து பெருமை எடுத்துக் கொள்கிறவனுமாயும் இருந்தான். அவனுடைய தகப்பனார் ஒரு பரிசேயன். ஆகவே இவனும் கண்டிப்பாக பரிசேய முறைமையில் வளர்க்கப்பட்டிருந்தான். பின்பு அவன் பரிசேயர்களுக்கெல்லாம் பரிசேயன் என்ற விதமாக விளங்கினான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பரிசேய முறைமைகளில் கண்டிப்பானதொரு பரிசேயன் என்பதாகும். அவன் அதிகாரமுடையவனாகவும் சாதுரிய மாணவனாகவும் இருந்தான். அவனுடைய தகப்பனார் அந்த நாளில் இருந்த எல்லா பள்ளிகளிலும், அந்நாளில் இருந்த எல்லா பள்ளிகளிலும் சிறந்த பள்ளி,
உள்ள போதகங்களை விட மிக சிறந்த போதகனாகிய கமாலியலின் கீழ் பவுலுக்கு கல்வியை போதித்தான். பவுல் அத்தகைய விதமாக எல்லா மொழிகளையும் கற்றான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பவுல் நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் கிடைக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்தால், ஆனால் பேதுருவும் யோவானும் பார்த்தீங்கன்னா கை நாட்டு. ஆனால் ரெண்டு பேர்த்தையும் தேவன் எடுத்து உபயோகப்படுத்துறார். ரெண்டு பேருக்குள்ளேயே அந்த பரிசுத்தாவி வரும்போது ரெண்டு பேரும் ஒரே சத்தியத்தை கொண்டு போகிறாங்க ஜனங்கள் மத்தியில். சத்தியத்தில் வித்தியாசம் கிடையாது, வேறுபாடு கிடையாது. அவருடைய தகப்பனார் அந்நாட்களில் இருந்த எல்லா பள்ளிகளிலும் உள்ள போதகர்களை விட மிக சிறந்த போதகனாகிய கமாலியலின் கீழ் பவுலுக்கு கல்வியை போதித்தான். பவுல் அத்தகைய விதமாக எல்லா மொழிகளையும் கற்றான். மனோதத்துவம் மற்றும் இன்னும் அந்நாட்களில் இருந்த அநேக கல்விகளையும் அவன் கற்றிருந்தான். தேவாலயத்தில் உள்ள மகத்தான ஆசிரியர்கள் மேல் வைராக்கியமாய் சார்ந்திருந்தான். இன்னைக்கு நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா அநேகர் தேவனுக்கு உண்மை உத்தமமாக இருக்கிறத விட அந்த போதகருக்கு, பாஸ்டருக்கு ரொம்ப உண்மை உத்தமமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. மகத்தான ஆசாரியர்கள் மேல் வைராக்கியமாய் சார்ந்திருந்தான். ஆகவே தேவன் சபையை துன்பப்படுத்தும்படி அங்குமிங்கும் தேவ சபையை துன்பப்படுத்தும்படி அங்குமிங்குமாக சுற்றி திரிந்தான். இவ்விதமாக தன்னுடைய எல்லா கல்விகளோடும் இருந்த இந்த மனிதன் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பின்பு அதே மனிதன் பேசின வார்த்தைகளை கேளுங்கள். மகத்தானவனாகவும் வல்லமை உள்ளவனாகவும் இருந்த இவன் அவைகளை மறக்க வேண்டியதாயிற்று. அவன் பெற்ற கல்வி பயிற்சிகள் யாவையும் மறந்து தன் பேரில் சார்ந்திருத்தலையும் துறந்துவிட வேண்டும் என உணர வேண்டியதாயிற்று. இப்பொழுது அவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. ஸ்தாபன பிரசங்களை நீங்க கேட்டிருக்கலாம். ஐயா அம்மா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, இலக்கியத்தோட ஆரம்பிப்பாங்க. ஆனா இவன் பேசுறான் பாருங்க. நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடும் இல்லை, ஞானத்தோடும் இல்லை, அப்படி அறிவிக்கிறவன நான் வரலன்றார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். மகத்தான மனிதனாகிய பவுலின் சாட்சியை கவனியுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கின்ற திறமைகளை அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். உங்களுக்குள் ஒன்றுமில்லை என்பதை நான் அறிந்து உங்களிடத்தில் ஒரு காரியத்தை மட்டும் பார்க்க, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும் உங்களில் அறிந்திருக்க தீர்மானித்திருந்தேன். இன்னைக்கு கிறிஸ்து சபையில வெளிப்படணும். சபையில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிக்குள்ளையும் அந்த கிறிஸ்து என்ன செய்யணும்? வெளிப்பட்டாகணும். கவனியுங்கள். பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் என்றான். பரிசேயருக்கெல்லாம் பரிசேயனும் போதகர்களுக்கெல்லாம் போதகனும் சிறந்த அந்த சிறு பிரயாத்திலிருந்து சாமர்த்தியமாக பேசவும் ஞானமுடையவனாகவும் இருக்கும் பொருட்டு பயிற்றுவிக்கப்பட்ட ஓர் மனிதன் கொரிந்தியர்களை போன்ற ஜனங்களிடத்தில் வந்து, நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் என்று குறிப்பிடுவதை உங்களால் நினைத்து கூட பார்க்க முடிகிறதா? முன்பு எப்பொழுதும் அறிந்திராத வண்ணம் உலகத்தை தலைகீழாக மாற்றின மகத்தான அப்போஸ்தலன் பலவீனத்தோடு வந்தேன். அதாவது பயிற்றுவிக்கப்பட்ட பண்டிதனை போன்று அல்ல, ஆனால் பயம் என்ற பலவீனத்தோடு வந்தேன் என்று அறிக்கையிடுகிறான். ஏனெனில் எங்கேயாவது வேற பாதையில் கால் வைத்து விடுவேனோ என்ற பயம். மிகுந்த நடுக்கத்தோடு உங்களிடத்தில் இருந்தேன். ஏனெனில் தன் சொந்த திறமையின் பேரில் நம்பிக்கை கொண்டு விடுவானோ என்று நடக்கும். அவன் எதுக்காக நடுகிறான் பார்த்து. அவன் கமாலியல்கிட்ட என்ன கற்றுக்கிட்டு வந்தானோ, எந்த திறமைகள்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சோ அந்த திறமைக்குள்ளே போய் சார்ந்துருவானோன்ற பயம் அவனுக்குள்ளே இருந்திருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான்.
இந்த செய்தியை வச்சுக்கிட்டே வேற ஏதாவது கிடைக்குமான்னு போனாங்க. கடைசியில் வெளியே வர முடியாமல் போய் சேர்ந்துட்டாங்க. செய்தியிலே இல்லாமல் அவுட் ஆயிட்டாங்க. பயத்தோடும் என்று அவர் குறிப்பிடும் காரணம் ஏதோ ஒன்றிற்காக அவன் பயப்படுகிறான் என்றல்ல, மாறாக தான் படித்த காரியங்களையும் தன் சொந்த திறமைகளையும் எங்கே கலந்து விடுவானோ என்று, அது நிமித்தம் தேவனை பிரியப்படுத்தாமல் போய்விடுவானோ என்றுதான் அவன் பயப்பட்டான். சிறந்த வசனிப்போடு நான் வராமல் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் வந்தேன். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல், வசீகரமா இல்லாம, நயவசனிப்பும் இல்ல, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஒரு போர் வீரனாகிய இந்த மனிதன் தன்னை முற்றுமாக களைந்து விட்டு பேசுவதை கவனியுங்கள். ஆமென். நம்முடைய வேதாகம பள்ளிகளுக்கும் சபைகளுக்கும் தேவையானது தங்களை களைந்து விடுதலே. அதாவது தங்கள் சொந்த திறமைகளினின்றும் சொந்த எண்ணங்களினின்றும் களைந்து விடுதலே. தேவனுக்கு முன்பாக உங்களை களைந்து விடுங்கள். இல்லை என்றால் உங்களுக்குள்ளே காரியங்களை செய்ய முயற்சிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற காரியத்தை நீங்கள் ஒன்றுமில்லாத நிலைமைக்கு வரும் வேண்டும் என்பதை நீங்கள் உணரத்தக்கதாக இது உங்களுக்கும். இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்குறீங்களோ இது எல்லாத்துக்கும் நமக்கும் தான். நம்ம ஒன்றுமில்லாத அந்த நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சாகணும், வந்தாகணும். அப்படி நம்ம வரும்போது தான் எல்லாம் தெரிந்தவர் என்றல்ல, மகத்தான யாரோ ஒருவரை போன்றல்ல, மாறாக ஒன்றுமில்லாத புழுதி என்றவாறு வந்து அதற்கு மேல் ஒருபோதும் உயர்த்தாமல் இருக்கும் நிலைக்கு வர வேண்டும். நாம புழுதி, அந்த புழுதின்ற நிலைமைக்கு வரணும். ஏனெனில் உங்களை உயர்த்துவீர்கள் என்றால் அது தேவனுக்கு மேலாக உயர்த்துவதாகும். தமஸ்குவுக்கு போகும் வழியில் உங்களை வைத்து புழுதிக்கு சமானமாக உங்களை கருத வேண்டும். உங்களுடைய உயரமான புதரைகளில் நின்று கீழிறங்கி வர வேண்டும். இச்செய்தியானது எங்கும் உள்ளவர்களுக்கும் இங்குள்ளவர்களுக்கும், அதாவது அவர் அந்த நாட்களில் அங்கே டேப் ரெக்கார்ட் ஆகி எல்லா இடத்துக்கும் இது போகிறத பற்றி அவர் பேசுகிறார். என் பேச்சு என்று பவுல் கூறினான். 1 கொரிந்தியர் 1 5 வார்த்தை. மனுஷ ஞானத்திற்குரிய கவர்ச்சியானதா இராமல் ஆவியினாலும் பலத்தாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. இன்னைக்கு கவர்ச்சிகரமான வார்த்தைங்க. சாத்தான் ஏவாள்கிட்ட வந்து கவர்ச்சிகரமா பேசுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தேவை கவர்ச்சிகரமான வார்த்தை அல்ல, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை நமக்கு தேவை. இப்பொழுது கவனியுங்கள், எதற்காக ஏன் இவ்வாறு செய்தீர்கள் பவுல் அவர்களே? தேவ பலத்தில் உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. 1 கொரிந்தியர் 1 வார்த்தை. ஓ, என்ன விதமான பிரசங்கி இவர்! இத்தகைய மகத்தான மனிதன் தேவனை நாடி, தேவனே நான் பலவீனன், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, என்னை பலப்படுத்தி இந்த முள் என்னை விட்டு நீங்க செய்யும், அப்பொழுது நான் பலமுள்ளவனாய் இருப்பேன் என்று ஜெபித்தார். 2 கொரிந்தியர் 12:7-8. தேவன் பவுலுக்கு மறுமொழியாக, பவுலே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அதன் பின்பு பவுல், அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன், ஆம் என்றான். மேலும் பவுல், எனக்கு வரும் பலவீனங்களிலும் நான் பிரியப்படுகிறேன், என்னிலுள்ள எல்லாம் என்னை விட்டு போனதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றான். என்னிட்டு இருந்தது எல்லாம் என்னை விட்டு போனதுக்காக நான் தேவன் என்ன செய்யறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்றான். பாருங்க, யோபு சொன்னது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியுடைய ஆவி எப்படி பேசுது பார்த்துக்கணும். பவுல் 1 சபையின் தீர்க்கதரிசி தூதன். அவன் சொல்றான், என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் அவர் நீக்கினதுனால நான் கர்த்தருக்கு என்ன செய்யறேன்,
ஸ்தோத்திரிக்கிறேன்றார். நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்றார். என்னிலுள்ள எல்லாவற்றையும் நான் களையும் போதுதான் தேவன் எனக்குள் வர இயலும். ஆனால் இன்னுமாக சில என்னுடையவைகளை நான் வைத்து கொண்டிருக்கும் வரை அவர் உள்ளே வர இயலாது. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரனே சகோதரியே, அவர் உள்ள வர்றதுக்கு எதெல்லாம் நம்மள்கிட்ட தடையா இருக்கோ கொஞ்சம் உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரமாக ஆராய்ஞ்சு பாருங்க. ஏதாவது தடை இருந்துச்சுன்னா ஆண்டவரே இப்பொழுதே அந்த தடையை எடுத்து போடுங்கன்னுங்க, அவர் உள்ள வந்துடுவார். அவர் உள்ளே வர இயலாது என்றான். அதுதான் காரியம். ஏழையிலிருந்து பணக்காரர் வரை, கீழானவர்களிலிருந்து மகத்தானவர் வரை, நம்முடைய நாம் என்ற காரணத்தினால் தேவனை நம்முடைய ஜீவியங்களிலிருந்து தள்ளிவிடுகிறோம். எனக்குள்ள ஒரு மகத்தான எதிரி வில்லியம் பர்னாம் என்றார் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. அந்த நான் தான் தேவனுடைய வழிகளுக்கு குறுக்காக நிற்பது. அந்த நான் தான் சோம்பேறியாய் இருப்பது. அந்த நான் தான் ஏதாயிலும் செய்ய முடியும் என்ற நிலைக்கு வந்து அவ்விதம் செய்யும் போது தேவனை காட்சியிலிருந்து அகற்றி விடுகிறதாய் இருக்கிறது. ஆனால் அந்த மனிதனை நான் கலைந்துவிடக் கூடுமானால், அம்மனிதன் என்னை விட்டு கடந்து விட்ட நிலைக்கு நான் வரக்கூடுமானால், அப்பொழுது தேவன் அங்கு வந்து வில்லியம் பிரனாமிற்கு தெரியாத காரியங்களை செய்யக்கூடும். அவர் தன்னை அங்க வச்சு பேசுறார். அந்த அவர் தன்னை வச்ச இடத்துல இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை வச்சு பாருங்க. நம்மளை வச்சு பார்த்து தேவன் நமக்குள்ள வந்து கிரியை செய்யறதுக்கு என்ன தடைகள் இருக்குன்ட்டு ஆராய்ஞ்சு பார்த்து அதுல இருந்து வெளியே வாங்க. அப்பொழுதுதான் தேவன் உங்களில் எவரையானாலும் உபயோகிக்க முடியும். வழியின் குறுக்கே இருந்து நாம் விலகுவோம் என்றால் அவரால் எந்த மனிதனையும் உபயோகிக்க முடியும். ஆனால் வழியில் நாம் காணப்படும் வரை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ வழியிலிருந்து நம்ம முதல்ல என்ன செய்யணும்? விலகணும். அவர் காட்சியில வரணும்னாக்க நம்ம விலகினாதான் அவர் நம்ம மத்தியில் என்ன செய்ய முடியும்? நமக்குள்ள காட்சியில வர முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது கவனியுங்கள். இந்த மகத்தான பவுல் பிரசங்கங்களில் அவன் ஓர் ராஜபுத்திரனாக இருந்தான். எல்லா ஸ்தாபனங்களாலும் அவன் மதிக்க பெற்றான். எந்த பட்டணத்திற்குள்ளும் அவன் சென்று எங்கு வேண்டுமானாலும் கூட்டங்களை நடத்தலாம். ஏன்? அவன் உறுதி பத்திரத்தை வைத்திருந்தான். அவன் மகத்தானவனாய் இருந்தபடியால் அத்தகைய அங்கீகாரத்தை பிரதான ஆசாரியனிடமிருந்து பெற்று பலவீனராய் இருந்த கிறிஸ்தவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் சின்ன பின்னமாக்க தீர்மானித்தான். சபையில் இருந்த அரசியல் வல்லமையை உபயோகித்து அவர்களை கட்ட தீர்மானித்தான். பரிசேய சதுசேய உபதேச முறைமைகளை ஒப்புக்கொள்ளாத கிறிஸ்தவர்களை கட்டி சிறைச்சாலையில் போட வல்லமை படைத்தவனாயிருந்தான். ஆனால் கவனியுங்கள், தன்னுடைய பலத்தையும் அதிகாரத்தையும் இழக்கத்தக்கதாக அவனே கட்டுக்குள்ளாக வேண்டியதாயிற்று. தன்னை களைந்து எரிய தானே கட்டுக்குள்ளாக்கப்பட்டான். தனக்குள்ள இருக்கிறத வெளியே தள்ளுறதுக்கு அவன் ஒரு கட்டுக்குள்ள போக வேண்டியதா அங்க அவசியமாயிட்டு. தேவன் ஆசாரியர்களையும் பிரபுக்களையும் முரட்டாட்டம் உள்ளவர்களையும் கடந்து பவுல் என்னும் இந்த மகத்தான மனிதனை தெரிந்து கொண்டு அந்த கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருந்த காரியத்தை இவனும் செய்யத்தக்கதாக பூமியின் புழுதியில் அவனை முதல்ல விழ வச்சார். பூமியின் புழுதியில் விழ வைத்தார். யாரை சிறைபிடிக்க சென்றானோ அவர்களைப் போல நடந்து கொள்வதற்காக பவுலை மாற்றினார். கிறிஸ்தவர்களை சிறைபிடிக்கத்தக்கதாக அதிகாரத்தினின்று பவுலை விடுவிக்க தேவன் தமது ஆவியினால் பவுலை சிறைபிடித்தார். அல்லேலூயா. தேவன் பவுலை சிறைபிடித்தாரு, மோசேயை சிறைபிடித்தாரு. அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மளையும் சிறைபிடித்திருக்கிறார். தேவனுக்கு தாம் என்ன செய்கிறார் என்பது தெரியாதா என்று எனக்கு கூறுங்கள் என்றார் தீர்க்கதரிசி. பவுலுடைய திறமை நின்று அவனை விடுதலையாக்க தேவன் அவனுடைய பலத்தை அவனை விட்டு எடுக்க வேண்டியதாயிற்று. ஸ்தாபனங்களின் பலத்தினின்று விடுவிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய வல்லமையினாலும்
கட்டப்பட்ட தேவனை அனுமதிக்கும் எத்தனை ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அவர்களை தேவன் இக்காலையில் உபயோகிக்கக்கூடும். எதிலிருந்து விடுவிக்கப்படணுமா? ஸ்தாபனங்களின் பலத்தினின்று விடுவிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய வல்லமையினாலும் கட்டப்பட தேவனை அனுமதிக்கும். அப்போ நம்ம தான் தேவனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஆண்டவரே, உடைய வார்த்தையினால என்னை கட்டும், உடைய வல்லமையினால என்ன செய்யும்? கட்டும் அப்படின்ட்டு தேவனை அனுமதிக்கும் போது எத்தனை ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அவர்களை தேவன் உபயோகிக்கக்கூடும். இந்த மகத்தான ஸ்தாபன சபைகளுக்கு போகும் எத்தனை உண்மையான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட ஜனங்கள் உண்மையானவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு வித்துக்கள் இருக்கு ஸ்தாபனத்தில். அது எப்படி வரும்? உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உழைப்பு. தேவன் கரெக்டாக கொண்டு போயிட்டு அந்த வித்துக்களை வெளியே கொண்டு வரதுக்கு கிருபை செய்வார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படத்தக்கதாக எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்கள அவர் நிரப்புறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அந்த விதவஸ்திரி வீட்டில் எலிஷா போய் ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு குடமும் நிறைஞ்சிக்கிட்டே போச்சு. கடைசியில் அந்த பெண் வந்து சொல்கிறா, அந்த விதவஸ்திரி, இதுக்கு மேலே என்கிட்ட பாத்திரம் எல்லாம் அங்கே நிறைய முடிஞ்சு போச்சு. எத்தனை ஆத்துமாக்கள் வந்தாலும் சரி, அந்த ஆத்துமாக்களை தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால நிரப்ப இன்னைக்கும் வல்லவராக இருக்கிறார். கடைசி ஆடு உள்ள வர வரைக்கும். இனி எங்கள்கிட்ட பாத்திரம் இல்லைன்ட்டு அந்த சத்தம் வந்தது, அங்கே என்ன வர்றது நின்றுச்சு. கடைசி ஆடு அது வர வரைக்கும் தேவன் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் வர முடியாது. பார்த்துக்கு நிச்சயமா அந்த கடைசி ஆடு வர வரைக்கும் இன்னும் இவைகள் இல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்ற சொல்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த சத்தியத்தை நம்ம ஜனங்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா பாருங்க. தேவனுடைய பவுலை போன்ற தேவனுக்கு அன்பின் அடிமைகளாய் இருக்க அவருடைய ஆவியினால் கட்டப்பட்டு தங்களுடைய வல்லமை நின்று விடுபட முயற்சிப்பார்கள் என்றால் சுவிசேஷ வல்லமையினால் இந்த உலகத்தையே நீங்க கொளுத்திடலாம், தேசத்தையே கொளுத்திடலான்றார். தேசத்தை கொளுத்தி விட தேவனால் கூடுன்றார். தேவன் பவுலை எடுத்து அடிமையாக்கி தமக்குள் சிறைப்படுத்தி அவன் வெறுத்த புறஜாதிகளிடமே அவனை அனுப்பினார். யாரை வெறுத்தான்? புறஜாதிகளை வெறுத்த அந்த புறஜாதிகிட்டே அனுப்பினார் தேவன். ஆனால் தேவனுடைய வல்லமையினால் பவுல் சிறைபிடிக்கப்பட்டு அவனுடைய மத சம்பந்தமான வல்லமை நின்று அவிழ்க்கப்பட வேண்டியதாயிற்று. தேவனுடைய பலத்தை பெற்று தான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவனிடம் கூறத்தக்கதாக பவுல் தன்னுடைய பலத்தை களைந்து பலவீனமாகி ஒன்றுமில்லாதவனாக ஆனான். டோட்டல் காலி. அதைத்தான் இது நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதுதான் எனக்கு தேவையாய் இருக்கிறது. தன்னையும் தன் திறமையையும் இழந்து பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றுமாய் ஒப்பு கொடுக்கும் காரியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையாய் இருக்கிறது. வீட்டின் பெண்மணிக்கும் பள்ளி செல்லும் சிறுவர்களுக்கும் நம்முடைய சிறிய பிள்ளைகளுக்கும் அதுவே தேவையாய் இருக்கின்றது. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இன்னைக்கு பரிசுத்த ஆவி இல்லாம நம்ம அந்த பரிசுத்த ஐக்கியத்துக்குள்ள அப்பம் பிக்குதலில் நம்ம பங்கேற்க முடியாது. பரிசுத்த ஆவி நமக்குள்ள பரிபூரணமா கிரியை செய்யக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிறோம். கட்டப்படுதல் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சொல்றாரு, தேவனை சார்ந்து நம்மை முற்றிலுமாக இழப்பதே காரியமாகும். பிரபுக்களை எல்லாம் தேவன் தள்ளி விட்டு பலவீனமானவர்களை மாணவனை தெரிந்து கொண்டார். தங்களை ஒரு பொருட்டென்று நினைக்கின்றவர்களை எல்லாம் தேவன் கடந்து தம்முடைய நோக்கத்தை மனுஷரின் ஜீவியத்தில் நிறைவேற்ற ஒன்றும் அறியாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் பவுலிடம், பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். நீ அதிகமாக பலவீனப்படும் போது என்னுடைய பலம் அதிகமாக பூரணப்படும். நீ அதிகமாக என்னை சார்ந்து கொள்ளும் போது நான் உன்னை நலமாக உபயோகிக்கக்கூடும். அல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு அவரை சார்ந்து வாழறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை உபயோகிக்க முடியும்.
உன்னுடைய கல்வியையும் ஸ்தாபனத்தையும் உன்னுடைய காரியங்களையும் மறந்து என்னிடம் முற்றும் சார்ந்திருப்பாய் என்றால் நான் உன்னை அதிகமாக உபயோகிக்க முடியும். நீ பலவீனமாய் இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய சொந்த நோக்கத்தை உன்னில் பலமாக நிறைவேற்ற முடியும் என்றார். ஆமென். பலவீனத்தினின்று பலத்தை விளங்க செய்ய தேவனால் கூடும். அதன் காரணமாகத்தான் அவர் அவ்விதம் செய்கிறார். தாங்கள் ஒன்றுமில்லை என்று எண்ணுகின்ற சீஷர்களை தேவன் தெரிந்து கொண்டார். தம்முடைய சொந்த குமாரனின் தாழ்மை. அவர் மாட்டுக் கொட்டகையில் பிறந்தார். அது மாட்டின் கழிவுகளை சேர்த்து வைக்கும் களஞ்சியமாய் இருந்தது. அவர் ஒரு எளிமையான துணிகளில் சுற்றப்பட்டிருந்தார். பாருங்கள், அவர் ஒரு அரண்மனையின் மூலமாக வந்திருக்கலாம், அல்லது தேவதூதர்களின் வணக்கத்தை பெற்றவாறு வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை நமக்கு உதாரணமாக கருதி அவரை தாழ்மையின் சாயலாக கொண்டு வந்தார். அப்ப நமக்கு மாதிரி இன்னைக்கு அவர் தான். இந்த உலகத்தின் பள்ளிகளில் அவரை ஒருபோதும் அவர் பயிற்றுவிக்கவில்லை. மனித எண்ணங்கள் பேரிலோ அல்லது உலகத்தின் பலத்திலோ சார்ந்திராமல் தேவனுடைய வல்லமையின் முழுமையாக சார்ந்திருக்கத்தக்கதாக தமது சொந்த வல்லமையிலே அவரை பயிற்றுவித்தார். அப்ப இன்னைக்கு நமக்கு பைபிள் காலேஜ் ஸ்டடி அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவிதான் நம்மளை போதிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு பயிற்சி அளிக்கிறவர் அவர் தான். நாம் இன்று மகத்தான ஸ்தாபனங்களின் ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம். அதுதான் நம்முடைய காரியமா இருக்கிறது. ஸ்தாபனம் என்ன கூறுகிறது என அதற்கு நாம் செவி கொடுக்கிறோம். ஆனால் அது தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பாடானதாகும். அது யாருக்கு முரண்பாடானதா? தேவ சித்தத்துக்கு முரண்பாடானது. தேவனுடைய ஆவிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆவியானவர் எங்கு போக சொல்கிறாரோ அங்கு போக வேண்டும். ஆவியானவர் எங்கு போக சொல்கிறாரோ அங்க போகணும். அங்க போனோம்னா அங்க அவர் காட்சியில் நிற்பார். ஆவியானவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஆவியானவர் பேசுறதை கேட்கறதுக்கு முதல்ல ஆண்டவரே என்னுடைய அந்த ஆவிக்குரிய காதுகளை திறக்கணும்ட்டு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். தேவனுடைய போர் வீரர்கள். நாம் அதை எபிரேயர் 11:34 வசனத்தில் சற்று முன்பு வாசித்தோன்றார். பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். அவர்கள் பலமடையும் முன்பு பலவீனமாக வேண்டியதாய் இருந்தது. அவர்களுடைய பலவீனத்தில் அவர்கள் பலன் கொண்டார்கள். எபிரேயர் 11:34. நம்மை ஆறுதல் படுத்த ஊக்குவிக்க இங்கு ஒரு காரியம் பாருங்கள். தம்முடைய ராஜ்யத்தை கட்ட தேவன் பலவீனத்தினின்று தாழ்மையினின்றும் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அவர் கட்டுறது பலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் இந்த உலகத்துக்குரிய பலவான்கள் தேவையில்லை. அவருக்கு பலவீனமானவங்க தான் தேவை, தாழ்மையானவங்க தான் தேவை. அவங்க அப்படிப்பட்டவங்கள தான் அவர் தெரிந்து கொள்றார். நாம் எப்பொழுதாவது அவருடைய சபையோடு பரலோகம் சென்று அவருடைய பிரசனத்தில் நிற்போம் என்றால் அங்கு உலகத்தால் புறம்பே தள்ளப்பட்ட ஒன்றுமில்லாத பலவீனமான ஒரு கூட்ட ஜனங்களோடு நாம் நிற்போம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜனங்க இருப்பாங்க? அங்க உலகத்தால் புறம்பே தள்ளப்பட்ட ஒன்றுமில்லாத பலவீனமான ஜனங்கள். அந்த கூட்டத்தோட தான் நாம் அங்க நிற்போன்றார். தேவன் நம்மை செம்மறியாடுகளுக்கு ஒப்புமையாக்குவது ஒரு வினோதமானது அல்லவா? ஒரு செம்மறியாடு தன்னை பாதுகாத்துக் கொள்ள தெரியாத ஒன்றாகும். ஒரு முயலால் ஓடிவிட முடியும். ஒரு அணிலாவது ஒரு மரத்தின் மேல் ஏறிவிடும். அல்லேலூயா. ஒரு நாயால் கடிக்க முடியும். ஒரு சிங்கத்தால் கிழிக்க முடியும். ஒரு குதிரையினால் உதைக்க முடியும். ஒரு பறவையினால் பறந்து செல்ல இயலும். ஆனால் ஒரு செம்மறியாடோ உதவியற்ற விதமாக நிற்கும். அந்த விதமாகத்தான் தேவன் நம்மை விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, யாராவது இருக்கிறாங்களா உள்ளன்ட்டு பாருங்க. அணில் கிடக்குதா உள்ள, நாய் கிடக்குதா உள்ள, சிங்கம் கிடக்குதா உள்ள, குதிரை கிடக்குதா உங்களுக்குள்ள? பார்த்துக்குங்க. செம்மறியாடு தான் வேணும் அவருக்கு. அல்லேலூயா. அங்க
சொல்றாரு, ஒரு நாயால் கடிக்க முடியும், ஒரு சிங்கத்தால் கிழிக்க முடியும், ஒரு குதிரையினால் உதைக்க முடியும், ஒரு பறவையினால் பறந்து செல்ல இயலும், ஆனால் ஒரு செம்மறியாடோ உதவியற்ற விதமாக நிற்கும். அந்த விதமாகத்தான் தேவன் நம்மை விரும்புகிறார். நாம் முற்றுமாக போதுமானவர்கள் அல்ல என்பதை உணரும் போது தேவன் அத்தகைய நபரை எடுத்து அவனுக்குள் தம்மை உருவாக்குவார். அல்லேலூயா. அவனுக்குள் தேவன் யாரை உருவாக்குவாரா? தம்மை உருவாக்குவார். அந்த நபருடைய கைகளை, தம்முடைய கைகள் எதை செய்யுமோ அதை செய்ய உருவாக்குவார். அவருடைய உதடுகளை தேவ உதடுகள் எதை பேசுமோ அதை பேச உருவாக்குவார். அல்லேலூயா. ஏனெனில் அவைகள் அந்நபருடையதல்ல, மாறாக அவைகள் தேவனுடையதாய் ஆகின்றன. அவர் அவனுடைய பலவீனத்தை எடுத்து தன்னை அதில் விளங்க செய்து தம்முடைய குணாதிசத்தை அவனுக்குள் கட்ட ஆரம்பிக்கிறார். ஆமென். அவர் தாம் நம்மை இவ்வுலகத்தில் கொண்டு வந்தார். ஆனால் நாமோ கல்வி பயின்று சாதுரியர்களானோம். வம்சங்களை நீங்கள் கவனித்ததுண்டா? உதாரணமாக ஆபேலை எடுத்துக்கொள்வோம். ஆபேலுக்கு பின்பு சேத்து வந்தான். சேத்தின் வம்சத்திலிருந்து நோவாவின் வம்சம் வரை எல்லா சமயங்களிலும் அவர்கள் தாழ்மையுள்ள விவசாயிகளாய் இருந்தார்கள். ஆனால் காயினின் பிள்ளைகள் சாதுரியவான்களாகவும் தந்திரமுள்ளவர்களாகவும் கல்விமான்களாகவும் மகத்தானவர்களாகவும் கட்டிடம் கட்டுபவர்களாகவும் கை தேர்ந்தவர்களும் ஆனார்கள். ஆனால் தேவனுடைய பக்கத்தின் மனிதர்கள் பலவீனரும் தாழ்மையுள்ளவர்களுமாயிருந்தார்கள். அதனால் தான் தேவன் அவர்களை உபயோகித்தார். நாம் பலவீனமாய் இருக்கும் போது தான் தேவன் நம்மிடம் வருவதற்கு உகந்த வழியாகும். அப்பொழுது நாம் ஏதாயிலும் ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம். இத்தகைய காரியம் நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏனில் தேவனுடைய முழு ராஜ்யமும் இத்தகைய ஜனங்களால் தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அத்தகைய வழியில் நீங்கள் வரும்போது அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது திண்ணம். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கு காரியம் என்னவென்றால், நாம் அதிக பலவீனம் அடையாமல் பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் அதிகமாக தலைக்கணம் பிடித்தவர்களாய் இருக்கிறோம். அது சரி. நம்முடைய தலையில் நாம் அதிக பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் அதிகம் அறிந்து அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நமக்கே நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். நல்லது, நான் அறிந்து கொள்ளும் அளவுக்கு அறிவு படைத்தவன் என்று எண்ணுகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் நம்மகிட்ட இருக்கும்போது தேவன் நம்மளை என்ன செய்ய முடியாது, அங்க உபயோகிக்க முடியாது. தேவன் நம்மளை உபயோகிக்கணும்னா நம்ம முற்றிலுமா தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கிற ஜனங்களா மாறணும். அப்போ நாம எப்போ அவர் கையில் முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறோமோ, உலகத்தின் காரியங்களை நம்மளை விட்டு அகற்றுகிறோமோ, அந்த நேரத்தில் தான் தேவன் நமக்குள்ள என்ன செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். உலகத்தின் காரியங்களை உங்களை விட்டு அகற்ற வேண்டும். பாருங்கள், அறியாமையை நான் ஆதரிக்கிறேன் என்று அல்ல, ஆனால் யாராகிலும் ஒருவர் அறிந்ததை காட்டிலும் தனக்கு நன்றாகவே அதை குறித்து தெரியும் என்று எண்ணுகின்ற இடத்தை நீங்கள் அடையும் போதுதான் காரியம் தவறாய் இருக்கின்றது என்று நான் எண்ண முயற்சிக்கிறேன். உங்களுடைய அறிவு தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு முரணாக இருக்கும் வரை அது நல்லதுதான். நம்முடைய அறிவு தேவ காரியங்களுக்கு முரணாக கிரியை செய்யாமல் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் நல்லதுதான். 5 உணர்வுகளால் ஆளுகை செய்யப்படுகிறோம். ஆனால் அவைகள் பார்த்தல், ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல். விசுவாசம் என்னும் உணர்வுக்கு இடையூறாக இல்லாத வரைக்கும் அவைகள் நன்மையானதுதான். விசுவாசம் என்னும் உணர்வுக்கு இடையூறாக இல்லாத வரைக்கும் அவைகள் நன்மையானதுதான். அவைகள் விசுவாசத்திற்கு விரோதமாக வரும்போது எது சரியானது என்று உங்களால் எவ்விதம் கண்டுகொள்ள முடியும்?
விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுமாதலால் உங்களுடைய விசுவாசமானது வார்த்தைக்கு முரணாயிருந்து அல்லது அவ்விதமாக எண்ணுமானால் உங்களிடம் விசுவாசம் இல்லை என்று பொருளாகிறது. மேலும் நீங்கள் படித்த படிப்பை குறித்து பெருமை அந்த உணர்வுகளில் இருக்கிறது என்று பொருளாகிறது. அப்படியானால் நீங்கள் பெற்றிருப்பது ஒரு பாவனை விசுவாசமே. ஆனால் நீங்கள் அதை விட்டுவிட்டு முற்றுமாக விசுவாசத்தில் சார்ந்திருப்பீர்கள் என்றால் அதுதான் சரியான விசுவாசம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் படிப்பிலையோ தகுதியிலையோ இல்லாதபடிக்கு நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கணும்? முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தையில இருக்கும்போது தான் அது சரியான இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அதுதான் சரியான விசுவாசம். ஏனெனில் விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையின் மேல் மட்டும்தான் கட்டப்பட்டதாய் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் டோட்டலா எங்க இருக்கணுமா? அது தேவனுடைய வார்த்தையில் மட்டும்தான் இருக்கணும். அந்த தேவனுடைய வார்த்தையில மட்டும் இருக்கும்போது தான் அது கிரியை செய்ய முடியும். அந்த தேவ வார்த்தை நம்முடைய ஜீவியத்தில் கிரியை செய்யணும்னா அந்த வார்த்தையை கேட்க கேட்க தான் நீங்கள் விசுவாசத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? வளர முடியும். அப்போ விசுவாசத்துக்குள்ள நீங்கள் வளர வளரதான் அங்கே தேவ வல்லமை உங்களுக்குள்ள என்ன செய்ய முடியும்? கிரியை செய்யறத நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தை விட்டு ஒருபோதும் பின்னாக நாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நம்ம முற்றிலுமா தங்களை ஒன்றுமில்லாதவர்கள் என்று நினைச்சு தேவன் கையில ஒப்பு கொடுக்கும்போது அந்த ஜனங்களை தான் தேவன் என்ன செய்றாரு? உபயோகிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பட்சபாதமற்றவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவரு பட்சபாதமற்றவர். பாருங்க, அவரு மார்ட்டின் லூத்தரை பத்தி பேசும்போது பேசுறார். மார்ட்டின் லூத்தர் உயிர்த்தெழுந்து வந்தால் அவன் செய்யும் முதல் காரியம் லூத்தரன் ஸ்தாபனத்தை ஒழிப்பதுதான். அல்லேலூயா. ஜான் வெஸ்லியும் அவ்விதமே செய்வான். அம்மனிதர்கள் ஒருபோதும் அந்த ஸ்தாபனங்களை கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அவர்களை பின் சென்ற மனிதர்கள் தான் அவ்விதம் செய்து விட்டார்கள். பவுல் ஒருபோதும் சபையை ஸ்தாபிக்கவில்லை. ஏனெனில் அவனே அதை குறித்து, நான் போன பின்பு உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அதாவது அப்போஸ்தலர்கள் 29:30 அவன் வாசிக்கிறான், அவங்க பேசுறான். அந்த இடத்துல பவுல் மரணம் அடைந்து 100 வருடங்கள் கழித்து அவர்கள் முதலாவது ஸ்தாபனமாகிய கத்தோலிக்க சபையை உருவாக்கிவிட்டார்கள். மனுஷன் எழும்பினான். மூடியின் மரணத்திற்கு பின்பு மூடியின் பேரில் பள்ளியை உருவாக்கினார்கள். வெஸ்லியின் மரணத்திற்கு பின்பு வெஸ்லி சபையை உருவாக்கினார்கள். லூத்தரின் மரணத்திற்கு பின்பு லூத்தரன் சபையை உருவாக்கினார்கள். தேவன் தமது வீரர்களை அனுப்பினார். அவர்கள் ஒன்றை கட்டினார்கள். ஆகவேதான் இயேசு, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரிக்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. மத்தேயு 27, 29, 30. இந்த மகத்தான மனிதர்கள் எழுந்து ஞாபக சின்னத்தை அவர்களுக்கு கட்டினார்கள். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு தாவீதை குறித்து வேதம் குறிப்பிடுகின்ற என்னன்னு சொன்னார்? ஆண்டவர் என் சிநேகிதன். என்ன சொன்னாரு? என்னுடைய சிநேகிதன். ஆனா அந்த வழியாகத்தான் காரியத்தை நிறைவேற்றி இந்த ஸ்தாபனங்களை உங்களை விட்டு அகற்றிவிட வேண்டும். மூடி, டிஎல் மூடியை பத்தி பேசுறார். செருப்பு தைக்கும் ஒரு சிறிய மனிதன். அவன் பலவீனமானவனாய் இருந்து பலவீனத்திற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தான். மூடி படிப்பறிவில்லாதவனாயிருந்து அவனுடைய இலக்கணம் மிகவும் பயங்கரமாய் இருந்ததாம். ஒரு சமயம் ஒரு மனிதன் மூடியிடம் வந்து,
ஐயா மூடி அவர்களே, உங்களுடைய இலக்கணத்தை போன்று ஒரு மட்டமானதை என் வாழ்நாளில் கேட்டதே இல்லை என்றானாம். அதற்கு மூடி, என்னுடைய படிப்பறிவின்மையை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய படிப்பு அறிவு இன்மையை கொண்டு ஆத்துமாக்களை நான் என்ன செய்கிறேன்? ஆதாயம் செய்கிறேன். நீர் உம்முடைய படிப்பை கொண்டு என்ன செய்கிறீர் என்று கேட்டாராம். அது ஒரு சரியான பதில் என்று எண்ணுகிறேன். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் மூடியின் பெயரால் அமைத்திருக்கிற பள்ளியில் ஓர் அங்கத்தினராக இருந்து நிச்சயமாக ஒரு மினுமினுப்பான பண்டிதராக வேண்டும் என்று இருக்கிறீர்கள். அது சரி. அப்படியே வேறு வழியில் சென்று காரியத்தை தலைக்கீழாக ஆக்கிவிட்டார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் ஜனங்கள் செய்கிறார்கள். செய்தியின் ஆரம்பத்தில் அவர் சொல்றார், நான் குறிப்பிட்டது போல கிறிஸ்தவர்களாகிய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு அதிகம் இடம் உண்டாயிருக்கத்தக்கதாக தங்களை தாழ்த்தி ஒன்றுமில்லாதவர்களாகுவதற்கு பதிலாக தங்கள் சொந்த புத்தியின் மேல் அல்லது பள்ளிக்கூட அறிவின் மேல் கட்ட முயற்சிக்கும் போது அக்காரியமானது அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தது போன்று இல்லாமல் தேவனை விட்டு அதிகமாக வழிவிலக செய்து விடுகின்றது. இந்த செயற்கை முறையான பீட அழைப்பையும் அவ்வாறே நான் கருதுகிறேன். நீங்கள் ஒரு நபரை உள்ளே கொண்டு வருகிறீர்கள், ஆனால் அடுத்த விசை அவரை உள்ளே திரும்ப கொண்டு வருவது என்பது 10 மடங்கு கடினமாகி விடுகிறது. தேவன் அந்த நபருக்காக காரியத்தை செய்ய அவனை அமர்ந்திருக்க கேட்க விட்டுவிடுங்கள். அவன் வந்து வார்த்தை கேட்கட்டும். பின்பு அந்த நபர் அறிக்கை செய்து பின் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடட்டும். அதுதான் சரியான காரியம். படிப்பில்லாதவனாக, பலவீனனாக, சினுந்தும் தன்மையுள்ள பேச்சாளனாக இருந்த மூடியை கவனியுங்கள். அவனுடைய சரித்திரத்தை அன்று ஒரு நாள் அவர் படிச்சிருக்கிறார். படித்து பார்த்த காரியத்தை சொல்றார். மூக்கினால் சினுங்கும் நிலைமையையும், சரீர பிரகாரமாக சிறிய தோற்றம், வழுக்கை தலை, ஆக மொத்தம் அவன் சரீர பிரகாரமாக சீர்குலைந்த ஒரு நபராய் இருந்தான் என்று எழுதியிருந்தது. தொடர்ந்து பலவீனத்தை தவிர வேறொன்றும் இருந்ததில்லை. ஆகவே அவனுடைய நாளில் தேவன் அவனை உபயோகித்து அன்றிருந்த உலகத்தை குலுக்கிட்டார். அந்த நேரத்தில் ஒரு சமயம் ஒரு பத்திரிகையாளர் மூடி பிரசங்கியாரின் கூட்டத்திற்கு சென்றார். பத்திரிகையாளர்கள் அவ்விதம் சென்று இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் அறிவிப்பார்கள். ஒளிநாடாக்கள் இந்த இயக்கத்தை பாருங்க. அப்படி அவங்க செஞ்சிட்டு இருக்கும்போது மூடி பிரசங்கியார் ஒரு மகத்தானவர், ஒரு நல்ல மனிதன். ஆகவே அவர் ஜனங்களுடைய கவனத்தை கவர்ந்து வசீகரப்படுத்தக்கூடியவர் என்று கேள்விப்பட்டு அந்த அறிக்கை செய்பவன் இந்த மூடி எப்படி மகத்தானவர் என்பதை அறியும்படிக்கு அவருடைய கூட்டத்திற்கு சென்றார். இதே பத்திரிகையாளர் மற்றொரு சுவிசேஷகரின் கூட்டத்திற்கு சென்று கவனித்துவிட்டு, அந்த பிரசங்கி ஒரு வேத பண்டிதர், மிகவும் சரளமாக பேசுகிறவர், அவர் உபயோகிக்கும் இலக்கணத்தை போன்று நான் எங்கும் கேட்டதில்லை, அவன் ஜனங்கள் வசியப்படத்தக்கதாக தன்னுடைய மனோதத்துவத்தினால் கட்டிவிடுகிறார் என்று தன் அறிக்கையை வெளியிட்டிருந்தான். இந்த பத்திரிகையாளர் டுவைட் மூடி பிரசங்கியாரின் கூட்டத்திற்கு சென்று பார்த்துவிட்டு, இந்த டுவைட் மூடியிடம் ஜனங்களை கவரத்தக்கதான காரியம் என்ன இருக்கிறது என்பதை என்னால் காண முடியவில்லை. முதல் காரியம் என்னவென்றால், டுவைட் மூடி பிரசங்கியார் எவ்வளவு அவலட்சணமாய் இருக்க வேண்டுமோ அவ்வாறு இருக்கின்றார். அடுத்தபடியாக சரீர பிரகாரமாக அவர் ஒரு சீர்குலைந்த நபர். அடுத்தபடியாக அவருக்கு படிப்பறிவில்லை. அவர் பெரிய இலக்கணத்தை போன்ற அவர் பேசிய இலக்கணத்தை போன்று ஒரு மோசமான இலக்கணத்தை இதுவரை நான் கேட்டதே இல்லை. மேலும் அவர் பிரசங்கிக்கும் போது சினுங்கிக் கொண்டும் இழுக்கும் சத்தத்தோடு பிரசங்கிக்கிறார். ஆகவே ஜனங்களின் கவனத்தை கவரத்தக்க ஏதொன்றும் டுவைட் மூடி பிரசங்கியாரிடம் இருப்பதாக நான் காணவில்லை என்றானாம். மூடி பிரசங்கியாரிடம் அந்த பத்திரிகையை கொண்டு வந்தார்கள். அவர் அதை படித்துவிட்டு தனக்குள்ளாக நகைத்துவிட்டு, நிச்சயமாக இல்லை ஐயா, அது தேவன் என்றாராம். அல்லேலூயா. ஜனங்கள் டுவைட் மூடி பிரசங்கியாரை அல்ல,
தேவனைத்தான் பார்க்க வந்தார்கள். நீ எவ்வளவு சாட்சி பகருகிறாய் என்பதை கவனிக்க ஜனங்கள் வருவதில்லை. மாறாக தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கிறாரா என்ற உண்மைத்துவ நிறுவனத்தை காணவே ஜனங்கள் வருகிறார்கள், விரும்புகிறார்கள். நீ மெத்தடிஸ்டாகவோ பேப்டிஸ்டாகவோ அல்லது பெந்தேகோஸ்தியனாகவோ அல்லது நீ யாரா இருந்தாலும் சரி, ஜனங்கள் உன்னில் தேவனை காண விரும்புகிறார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் உன்னில் யாரை காண விரும்புகிறார்களா? தேவனை காண விரும்புகிறார்கள். அதுதான் உண்மை. தாங்கள் பலவீனர் என்று உணரும் மக்கள் மகத்தானவர்கள். யாரெல்லாம் தன்னை பலவீனன்ட்டு நீங்க உணர்றீங்களோ, முற்றிலுமாக தேவன்ட்ட ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்க பலவீனத்துல அவருடைய பலன் பரிபூர்ணமா என்ன செய்யப்படும்? விளங்கும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் ஆண்டவரே, எங்களில் ஏதாவது நாங்கள் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிற காரியம் உம்முடைய கண்களிலே தென்பட்டால் கர்த்தாவே, அந்த எல்லா பெரிதான காரியங்களையும் நீக்கி போட்டு நாம் என்கின்ற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி கர்த்தாவே, அந்த புழுதி என்கின்ற அந்த தாழ்மைக்குள்ளாக நாங்கள் வரத்தக்கதாக எங்கள் மேல் கிருபையாக இறங்குங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நீர் வழி நடத்தும் கர்த்தாவே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும்படியாக எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்தி வழி நடத்தும் சாமி. ஆண்டவரே, உலகெங்கிலும் ஆண்டவரே, இந்த SBM ரேடியோ மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பின் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லாருமே ஒன்றுமற்றவர்களாக கர்த்தாவே, குப்பையாக புழுதியாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் தகுதிப்பட நீர் கிருபை செய்யும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.